ஜனவரி மாசத்துலேருந்து ஒரு 8 தடவை, நேற்று வரைக்கும் மோடி 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. வந்து என்ன சொல்றாரு? திமுகவை அழிப்பேன், திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்றாரு. திமுகவை அழிப்பேன்னு சொன்னவனா அழிஞ்சு போயிட்டான், ஒழிப்பேன்னு சொன்னவனா ஒழிஞ்சே போயிட்டான். மோடி இன்றைக்கு அதை சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னீங்க நீங்க? நான் பிரதமராக வந்தேன் என்று சொன்னால் வறுமையை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. வறுமையை ஒழிப்பேன், வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிப்பேன் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் நீங்கள் வைக்கின்ற பொறுப்புக்கு அழகா என்பதை நாங்கள் கேட்போம். தலைவர் ரொம்ப அழகா சொன்னார். சிஎம் பிஜேபியை சார்ந்திருக்கின்ற மோடி அவர்கள் எங்களை ஒழிப்பேன் அழிப்பேங்க, நாங்கள் திருப்பி அப்படின்னா சொல்ல மாட்டோம். இது ஜனநாயக நாடு. இருந்தாலும் பிஜேபியை சார்ந்திருக்கின்ற மோடி அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, 10 வருஷமா ஆளுங்கட்சியா இருந்தீங்க, ஒன்னுத்தையும் கிளிக்கல, அட்லீஸ்ட் வருகின்ற தேர்தலை எதிர்கட்சியாக உட்கார்ந்துனாச்சும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க என்று தான் சொன்னாரே தவிர உன்னையும் நான் அழிப்பேன், உன்னையும் நான் ஒழிப்பேன் நம்ம முதலமைச்சர் சொல்லல. அடிக்கடி இங்க ஒரு ஆளுநர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம குடைச்சல் கொடுக்கும்போது மாநிலத்தில் என்னதான்பா பிரச்சனை வந்து எட்டி பார்க்காத மோடி, நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் வரும்போது அதற்கு வராத மோடி இப்ப அடிக்கடி வந்துட்டு போறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவர் முகத்துல பயத்தை நாங்க பார்க்க ஆரம்பித்து விட்டோம். தோல்வி இந்த பயம் இன்றைக்கு அவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னது போல 8 நாள் இல்ல மோடி, 8 நாள் வந்துட்டு போனதில்லை, 40 நாள் இங்கேயே தங்கட்டும், 40 நாள் இங்கேயே தங்கி தமிழ்நாட்டிலேயே தங்கி அவர் பிரச்சாரத்தை பண்ணட்டும். பாண்டிச்சேரியை சேர்த்து 40 ஒரு சீட்டு கூட ஒன்றிய பாரதிய ஜனதா ஜெயிக்காது என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2014 மோடி அவர்கள் ஓட்டு கேட்டுட்டு வரும்போது என்ன சொன்னார்? என்னை எப்படியாச்சும் பிரதமர் ஆக்கிடுங்க என்று. நீங்க பிரதமர் ஆக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு டீசல் விலை, பெட்ரோல் விலை என்ன இருக்கின்றதோ அதை 40 ரூபாய் கீழே குறைச்சிடுவேன் என்று சொன்னார். 2014 48 ரூபா 55 ரூபான்னு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் இருந்தது. ஆக அவர் சொன்னது 40 ரூபாய் கீழே குறைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன விலை? 95 ரூபா 105 ரூபான்னு போயிடுச்சு. அன்றைக்கு கேஸ் விலை என்ன இருந்துச்சு? 2014 அவர் பிரதமராக வரும்போது கேஸை வந்தால் இன்னும் குறைச்சிருவேன் என்று சொன்னார். என்ன இருந்துச்சு? 400 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை என்ன இருக்கின்றது? 1200 ரூபாயாக இன்றைக்கு வந்து உயர்ந்து விட்டது. இந்த கிட்டத்தட்ட 800 ரூபாய் இன்றைக்கு அதிகமாக கேஸ் சிலிண்டர் விலை நம்ம கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தாய்மார்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை துவக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து மறைந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் இயக்கத்தை வளர்த்த தலகர்த்தர் புரவலர் ஐயா அன்பில் அவர்களுடைய 31வது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற, அவருடைய நினைவை போற்றுகின்ற அதே வேளையில் சரியாக பொருத்தமாக அவரை தன்னுடைய இதயத்தில் என்றைக்குமே ஏந்திருக்கின்ற ஐயா ஐபி அவர்கள் இன்றைக்கு நம்மளிடையே உரையாற்ற வந்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கான இன்றைய என்னுடைய பெருமையாக நான் கருதுகின்றேன். தென்பாண்டி சிங்கம் என்று இவரை சொல்லுவார்கள். தென்பாண்டி சிங்கம் மட்டுமல்ல, கழகத்தோழர்களிடம் பழகுவதில் அவர் தங்கமும் கூட என்பதே திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்ல, தென்பகுதியை சார்ந்திருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய வல்லமை பெற்றவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இதை பலமுறை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களே சொல்லியிருக்கிறார். தென் தமிழகத்தில் இயக்கம் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தினுடைய கழகத்தினுடைய கோட்டையாக விளங்குகிறது என்று சொன்னால் அதில் ஐபிஆருடைய பங்கு என்பது அளப்பரியாது என்று சொன்னவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இன்றைக்கு நாம் வரவழைத்து இங்கே உரையாற்ற செல்ல இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அன்பில் அவர்களுடைய நினைவு நாள் என்று சொல்லும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் அரசியல் ரீதியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொறுப்பில் இருக்கிறோம். அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வணக்கத்துக்குரிய மேயராக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட சேர்மன் அளவுக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அது அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்கின்ற அந்த மாநாட்டை நடத்திய ஒரு மாவட்டம் எதுவென்று சொன்னால் அது நம்முடைய திருச்சி மாவட்டம் என்ற பெருமை நமக்கு உண்டு. ஆக அந்த மாநாட்டை நடத்தும் பொழுது திராவிட நாடு இதழிலே பேரறிஞர் அறிவாசான் அண்ணா எழுதினார், தலைமையுமே எழுதினார், அன்பில் அழைக்கிறார் என்றுதான் எழுதினார். 56ஆம் ஆண்டு நடந்த அந்த மாநாட்டில் தான் நாம் அரசியல் கட்சியாக உருவெடுக்கலாமா, அரசியலில் நாம் போட்டியிடலாமா என்று 49இல் துவங்கிய இயக்கம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலிலே இயக்கத்திலே இறங்க வேண்டும், தேர்தலிலே போட்டி போட வேண்டும் என்கின்ற அந்த உரிமையை பெற்று தந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அது மட்டுமல்ல, நமக்கான இயக்கத்திற்காக மட்டுமல்ல, இனத்திற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிடத்திற்காக முத்தமிழர் கலைஞர் நமக்கு கொடுத்த அந்த 50 முழக்கங்கள், 71ஆம் ஆண்டு நடந்த அந்த மாநாடு, அதையும் நடத்தி காட்டியவர் ஐயா அன்பில் அவர்கள். அந்த மாநாட்டில் தான் 50 முழக்கமாக இருக்கின்ற அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று 5 முழக்கங்களை தந்தார். இன்றைக்கும் அந்த 5 முழக்கங்கள் அர்த்தமுள்ள முழக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், ஒன்றியத்தில் இருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் இதற்கு முட்டுக்கட்டை போடுகிறது,
ஆக இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும் என்று நம் இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார். ஆக அந்த விதத்தில் நம்முடைய ஐயா ஐபி அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் கங்காதரன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை அவர் நடத்தி முடித்திருந்தார். ஆக அடுத்த முறையாக அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த முறை நான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்களை நான் அழைத்து வருகின்றேன். இதற்கு முன்பு நடந்த கூட்டத்தை காட்டிலும் அதை முறியடிக்கின்ற வண்ணம் அது எழுச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை மிக சிறப்பான முறையிலே, எழுச்சியான முறையிலே அவரும் அவருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளும் நம் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களும் அதை இன்றைக்கு நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள். அவர் பேசும்போது சொன்னார், இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கின்ற நம்முடைய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை அவர் சொன்ன பொழுது, அதற்கான பெருமை என்னை இந்த இடத்தை அமர வைத்த என்னுடைய முதலாளிகள், எதிரே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான். நான் உங்களுக்கான சேவகன், உங்களுக்கான வேலைக்காரன் தான் நான் இங்கே இருக்கின்றேன். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல நீங்கள் கொடுத்த வாக்குனால தான் எனக்கு இந்த பெருமை என்பதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு மலரை தூவி இன்றைக்கு எங்களை எல்லாம் வரவேற்றிருக்கின்ற நம்முடைய அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பாத மலர்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், குறிப்பாக நான் பெருமையோடு நான் திருவம்பூரிலே நடந்த அந்த கூட்டத்திலே சொன்னேன், என்னதான் தமிழ்நாடு முழுவதும் நான் பல பொதுக்கூட்டங்களை பேசுகிறேன் என்று சொன்னாலும் அங்கெல்லாம் கூட்டத்திற்கு முன்பு பேசக்கூடிய பேச்சாளர், திருவம்பூரில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நின்று பேசக்கூடிய பேச்சாளராக நான் இருப்பேன் என்று சொன்னேன். அதையும் இங்கே வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா என்னென்ன செய்தது என்பதெல்லாம் பட்டியலிடுவதற்காகத்தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை என்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஒன்றே ஒன்றும் இல்லை, 2014 மோடி அவர்கள் ஓட்டு கேட்டுட்டு வரும்போது என்ன சொன்னார், என்னை எப்படியாச்சும் பிரதமராக ஆக்கிடுங்க என்று. நீங்கள் பிரதமராக ஆக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு டீசல் விலை, பெட்ரோல் விலை என்ன இருக்கின்றதோ அதை 40 ரூபாய் கீழே குறைச்சிடுவேன் என்று சொன்னார். 2014 48 ரூபா 55 ரூபான்னு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் இருந்தது. ஆக அவர் சொன்னது 40 ரூபாய் கீழே குறைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன விலை, 95 ரூபா 105 ரூபான்னு போயிடுச்சு. சரி, அன்றைக்கு கேஸ் விலை என்ன இருந்துச்சு? 2014 அவர் பிரதமராக வரும்போது கேஸை வந்தால் இன்னும் குறைச்சிருவேன்னு என்று சொன்னார். என்ன இருந்துச்சு? 400 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை என்ன இருக்கின்றது? 1200 ரூபாயாக இன்றைக்கு வந்து உயர்ந்து விட்டது. இந்த கிட்டத்தட்ட 800 ரூபாய் இன்றைக்கு அதிகமாக கேஸ் சிலிண்டர் விலை நம்ம கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தாய்மார்கள் இருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, இன்றைக்கு விடியல் பயணம் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ அந்த விடியல் பயணம் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் நீங்கள்லாம் பயணம் செய்யலாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 445 கோடி முறை நம்முடைய பெண்கள் பேருந்தில் பயணம் செஞ்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 50 லட்சம் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்கிறாங்க. இதனால் ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்கிறதுனால ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் குறைந்தபட்சம் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆக 400 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் விலையை 1200 ரூபான்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து 800 ரூபாய் பிடுங்கின மோடி எங்க, உங்களுக்கு 800 ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்த நம்முடைய மு.க. ஸ்டாலின் எங்கே என்று நீங்கள் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலும் விலையோட ஏற்றம் என்ன இருக்கிறது என்பதை நீங்களே தயவுசெய்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கு உங்களுக்கான ஒரு திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். 1000 ரூபாய்ங்கிறது ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கோ இல்லை 1000 பேருக்கோ 10,000 பேருக்கோ இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 1,15,292 தாய்மார்கள் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வாங்குகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் இன்னைக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் இந்த பொறுப்பில் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் என்று சொல்லும் பொழுது, உங்களை வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் படிக்கிறது என்று சொன்னால் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்குது அப்படின்னா நீங்கள் கல்லூரியில் சேருங்க. 12ஆம் வகுப்போட பிள்ளைய தயவுசெய்து நிறுத்திடாதீங்க, கல்லூரியில் சேருங்க. அப்படி கல்லூரியில் சேர்ந்தால் அந்த கல்லூரி படிப்பு 3 வருட படிப்பாக இருந்தாலும் சரி, 4 வருட படிப்பாக இருந்தாலும் சரி, 5 வருட படிப்பாக இருந்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் என்று தாய் ஸ்தானத்திலிருந்து சொன்னவர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அது மட்டுமா, இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு, ஏன் பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் 1000 ரூபாய், எனக்கு பையன் தாங்க இருக்குது, எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லைங்க. கவலைப்படாத, உன் பையன் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தான்னா தயவு செய்து அவனையும் படிப்பை பாதியோடு நிறுத்திடாத, கல்லூரிக்கு அனுப்பி வை.
தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலமாக அந்த பையனுக்கும் நான் மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று தந்தை ஸ்டாலின் சொன்னவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 8 தடவை நேற்று வரைக்கும் மோடி 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. வந்து என்ன சொல்கிறாரு? திமுகவை அழிப்பேன், திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்கிறார். திமுகவை அழிப்பேன்னு சொன்னவனா அழிஞ்சு போயிட்டான், ஒழிப்பேன்னு சொன்னவனா ஒழிஞ்சே போயிட்டான். மோடி இன்றைக்கு அதை சொல்லியிருந்தேன். என்ன சொன்னீங்க நீங்கள்? நான் பிரதமராக வந்தேன் என்று சொன்னால் வறுமையை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ திமுக ஒழிப்பேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் நீங்கள் வைக்கின்ற பொறுப்புக்கு அழகா என்பதை நாங்கள் கேட்குறோம். தலைவர் ரொம்ப அழகாக சொன்னார். சிஎம் பிஜேபியை சார்ந்திருக்கின்ற மோடி அவர்கள் எங்களை அழிப்பேங்கிற நாங்கள் திருப்பி அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சியும் தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் பிஜேபியை சார்ந்திருக்கின்ற மோடி அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, 10 வருஷமா ஆளுங்கட்சியா இருந்தீங்க, ஒன்றுத்தையும் கிளிக்கல. அட்லீஸ்ட் வருகின்ற தேர்தலை எதிர்கட்சியாக உட்கார்ந்துனாச்சும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க என்று தான் சொன்னாரே தவிர உன்னையும் நான் அழிப்பேன், உன்னையும் நான் ஒழிப்பேன் நம்ம முதலமைச்சர் சொல்லலை. நம்ம மற்றவங்களை ஒழிச்சுலாம் வாழ வேணாம். நம்மை நம்பி இருக்கின்ற மக்கள், எங்களை நம்பி வாக்களித்த மக்கள், உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றி கடனோடு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கண் துஞ்சாமல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெய்லியும் ஒரு திட்டம். நேற்று மயிலாடுதுறையில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது நலத்திட்ட உதவிகள் வழங்கிவிட்டு சொன்னார், மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து புதிதாக ஒரு திட்டத்தை நான் தொடங்குகின்றேன். நீங்கள் நலமா? அந்த திட்டத்தின் பேர் நீங்கள் நலமா. முதலமைச்சர்லேருந்து, தலைமை செயலாளர்லேருந்து, மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து, அமைச்சர்கள் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள்லேருந்து இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இனி உங்களுக்கு தொலைபேசியில் பேச போகிறாங்க. உங்கள் வீட்டில் என்னம்மா பிரச்சனை, நீங்கள் இனிமேட்டு அலையினா கலெக்டர் ஆஃபீஸுக்கு இந்த திங்கக்கிழமை குறை தீர்ப்பு முகாத்துக்கும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆக்கிட்டார் தான் நான் சொல்வேன் நான். ஆக அதன் மூலமாக உங்களுடைய குறைகளை களைய வேண்டிய அந்த நிலையை இன்றைக்கு ஒரு திட்டமாக நாளிலிருந்து நான் தொடங்க போகின்றேன் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், நம்முடைய பொதுமக்கள், உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்று தான். எப்போதுமே ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, தயவு செஞ்சு 10 சென்னையை எடுத்துருக்கோங்க. சென்னையில் 10,000 பேருக்கு பட்டாவை வழங்கினார் அந்த காலகட்டத்தில். சென்னையோட லேண்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் பட்டா வாங்கி கொடுத்த ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்த மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பட்டாக்களை எல்லாம் மக்கள், இது வேற ஆட்சியாக தான் நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் வேற ஆட்சியாக இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்தையெல்லாம் இருக்கிற மக்களை வெளியில தள்ளிட்டு கார்பரேட்டுக்கு அதை கொடுத்துட்டு அங்கே ஏதாச்சும் கம்பெனி தொடங்கி இருப்பார்கள். ஆனால் கலைஞரோட தம்பி, கலைஞருடைய மனசாட்சி, கலைஞர் என்ன நினைக்கிறோ அதை செய்யக்கூடிய தம்பியாக இருந்த காரணத்தினால தான் அன்னைக்கு 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கின்ற இடங்களை பட்டாக்களாக நம்முடைய மக்களுக்கு வழங்கியவர் இங்கே வருகை தந்திருக்கிற ஐயா ஐபி அவர்கள். ஆக இப்படி ஒரு இயக்கத்தில் இன்றைக்கு எங்களை போன்ற இளைய சமுதாயம் எல்லாம் ஒரு அமைச்சராக நாங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், அல்லது ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலராக எப்படி நாங்கள் பணியாற்ற வேண்டும், கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்ற போன்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் வருகை தந்திருக்கின்ற ஐயா ஐபி அவர்கள். அவரை பாட்டு ஏன் அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக சிறிது காலம் இருந்தபொழுது சட்டமன்றத்தில் பேசும் பொழுது ஒவ்வொன்றையும் புள்ளிவிவரத்தோட, எந்த ஊரில் எந்த குடும்பம் என்ன கடன் வாங்குச்சு, என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை எப்படி நாங்கள் தீர்த்து வைத்தோம், அதிமுக ஆட்சியில் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க என்பதை புள்ளிவிவரத்தோடு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு இந்த அமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுடைய பள்ளி கட்டடங்கள் இந்த 33 மாதங்கள் முன்னேறிய மாதங்கள் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரே, அதுக்கு நான் ஒருத்தனே சாட்சி. என்னோட ஒரு துறை மட்டும் 34 அமைச்சர் இருக்காரு, நான் ஒரு துறை மட்டும் சொல்றேன். ஏறத்தாழ இந்த 33 மாதங்கள்ல 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தாழ 3061 வகுப்பறைகளை கட்டித்தந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஐபி அவர்கள். இன்னும் 3000 வகுப்பறைகள் கட்டிக்கொண்டே இருப்போம் நாங்கள். தயவு செய்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு ஒன்று தான் சொல்றேன், பிள்ளைங்களை படிக்க வைங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கள். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அது பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது என்னை நம்பி அனுப்பி வைங்கள். அது இளைஞனாக மாறும் பொழுது, கல்லூரியில் சேர்ந்தது இளைஞனாக மாறும் பொழுது, இளைஞியாக மாறும் பொழுது நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்பி அனுப்பி வைங்கள். அடுத்த கட்டமாக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தாய் ஸ்தானத்திலிருந்து தாயுமானவர்களாக இருக்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்பி அனுப்பி வைங்கள். நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். அதற்கான ஒரு புரிதலை ஏற்படுகிற கூட்டம் தான் இது போன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டம். அது வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், இன்றைக்கு வெள்ளத்துக்கு வராத மோடி, புயல் அடித்து சாஞ்சும் போது வராத மோடி, நம்மளுடைய உழவர்கள் பல பேர் இறந்த போது வராத மோடி, நீட்டுங்கிற கொடுமையை கொண்டு வந்து 22 பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்களே அப்போ வராத மோடி, அடிக்கடி இங்கே ஒரு ஆளுநர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம குடைச்சல் கொடுக்கும்போது மாநிலத்தில் என்னதான்ப்பா பிரச்சனை வந்து எட்டி பார்க்காத மோடி, நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் வரும்போது அதற்கு வராத மோடி இப்போ அடிக்கடி வந்துட்டு போறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவர் முகத்தில் பயத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். தோல்விங்கிற பயம் இன்றைக்கு அவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது.
இதில் இவ்வளோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாநில உரிமைகள்லாம் விட்டு கொடுத்தது யார் தெரியுமா? அன்னைக்கு மோடியோட சேர்ந்துக்கிட்டு அன்றைக்கு ஆண்ட அதிமுக ஆட்சி. நீங்கள் என்ன வேணாலும் கையெழுத்து போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எங்களுடைய பதவியை மட்டும் நாங்கள் காப்பாற்றிக்கணும், நாங்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கணும்னு மட்டும் இருந்து கண்மூடித்தனமாக எல்லாத்திற்கும் வழிவகை விட்டுட்டு, இது எப்படின்னா அண்ணா அவர்கள் தான் சொல்லுவாராம், தோட்டத்து கதவை சரியாக பூட்டாமல் வந்து வீட்டு ஓனர்கிட்ட நான் கதவை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் முட்டாள் கிடையாது, அவன் முட்டாள் கிடையாது. அண்ணா சொல்கிறார், தோட்டத்துக்காரன் சரியாக கதவை சாத்திட்டேன்னு ஓனர்கிட்ட போய் சொன்னான்னா அவன் முட்டாள் கிடையாது. அன்றைக்கு இரவே அந்த வீடை சூறையாட வரக்கூடிய ஒரு கல்வனுடைய கூட்டாளி தான் அந்த தோட்டத்துக்காரன் என்று அவர் சொன்னார். இந்த 10 வருஷமா கதவை திறந்து விட்டீங்க, நம்முடைய மாநிலத்தோட கதவை திறந்துட்டீங்க, நம்முடைய மாநில உரிமைகள்லாம் அவன் பறிச்சுட்டு போயிட்டான் ஒன்றிய பாரதிய ஜனதா. இன்னைக்கு சொல்கிறேன், நான் தோட்டக்காரன் வேலையில நான் விலகிட்டேன், நான் வேலையை விட்டேன், நான் நின்றுட்டேன், எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற எப்படி நம்புவாங்க? ஆக பாரதிய ஜனதா தனியாக வந்தாலும் சரி, அல்லது அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு வந்தாலும் சரி, அல்லது மறைமுகமாக பேசி வச்சுக்கிட்டு கூட்டணியில் வந்தாலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே நம்முடைய இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னது போல் 8 நாள் இல்லை மோடி, 8 நாள் வந்துட்டு போனதில்லை, 40 நாள் இங்கேயே தங்கட்டும், 40 நாள் இங்கேயே தங்கி தமிழ்நாட்டிலேயே தங்கி அவர் பிரச்சாரத்தை பண்ணட்டும், பாண்டிச்சேரியை சேர்த்து 40 ஒரு சீட்டு கூட ஒன்றிய பாரதிய ஜனதா ஜெயிக்காது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற தாய்மார்கள், அரசாங்கம் என்ன சட்டம் கொண்டு வருது? ஒன்றும் இல்லை, 2014 15 லட்சம் அவங்களுக்கு தரேனாங்க, பண மதிப்பிழப்புங்கிற பேரில் நம்முடைய பாட்டி சுருக்கு பேரில் இருக்க பணத்தெல்லாம் உருவிட்டு போயிட்டாங்க. இதுதான் அவங்க செஞ்சாங்க. கேளுங்க, நீங்கள் 15 லட்சம் நீ தரேன்னு சொன்னி அது என்ன ஆச்சுன்னு கேளுங்க நீங்கள். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் சொன்ன மாதம் 1000 ரூபாய் தருகிறார், சொல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் தருகிறார், சொல்லாமல் தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் பிள்ளைக்கு தராங்க, நீ என்ன தரேன்னு கேளுங்க நீங்கள். அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வருகின்ற தேர்தல் அது எப்பொழுது வந்தாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே யாரை கை காட்டுகிறாரோ, நிற்பது முத்தமிழர் கலைஞர் என்கின்ற வகையில் நாம் ஒவ்வொருவரும் பணியாற்றிட வேண்டும். நாடும் நமதே 40ம் நமதே என்கின்ற வகையில் நம்முடைய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி, அடுத்தபடியாக நம்முடைய தென்பாண்டி சிங்கம் திண்டுக்கல்லுடைய எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மாமா ஐபி அவர்களை உரையாற்ற வருமாறு நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.